மதுரை அழகர் கோவிலில் உள்ள கள்ளழகர் கோவிலை விரைவில் புனரமைத்து கும்பாபிஷேக திருப்பணிகள் மேற்கொள்வதற்காக பாலாலய பூஜை நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் நடைபெற்ற யாகசாலை பூஜைகளைத் தொடர்ந்து புனித நீர் கலசங்களை மேலதாளம் முழங்க மூலவர் சன்னதிக்கு எடுத்துச் சென்றனர். திண்டிவனம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனைக்கு பெறுவதை அறிந்து பணம், நகை, பாஸ்புக் உள்ளிட்டவற்றை தூக்கி ஜன்னல் வழியே எரிந்துவிட்டு தப்பிக்க முயன்ற ஊழியர்களை மடக்கி பிடித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். அந்த அலுவலகத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாக கிடைத்த தொடர் புகார்களை அடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் திடீர் சோதனையில் இறங்கினர். சார் பதிவாளர் அலுவலக பின்புறம் இருந்து 3 லட்சம் ரூபாய் பணம், 4 சவரன் நகை, வங்கி பாஸ்புக்குகள், ஆதார் அட்டைகள் ஆகியவற்றை அதிகாரிகள் கைப்பற்றினர். சார் பதிவாளர் அலுவலகத்தில் சோதனை நடைபெறுவதை அறிந்து அருகில் இருந்த ஆவண எழுத்தர் அலுவலகங்களை பூட்டிவிட்டு அங்கிருந்தவர்கள் தப்பி ஓடினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே 8 நாட்டு வெடிகுண்டுகளுடன் கைது செய்யப்பட்ட 6 பேர் பன்றி உள்ளிட்ட வனவிலங்குகளை வேட்டையாடியதாக வாக்குமூலம் அளித்துள்ளனர். கடந்த திங்களன்று கைது செய்யப்பட்ட அவர்களிடம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் வேட்டையாடிய வனவிலங்குகளின் இறைச்சியை வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வாடிப்பட்டி, மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதிகளில் இருந்து நாட்டு வெடிகுண்டுகளை வாங்கியதாக அவர்கள் வாக்குமூலம் அளித்திருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். திருப்பூர் மாநகராட்சி மண்டல இளநிலை பொறியாளர் சுரேஷ்குமார் 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக கைது செய்யப்பட்டார். சாலை பணிகளுக்கான பில் வழங்க ஒப்பந்ததாரர் கந்தசாமி என்பவரிடம் 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கும்போது கையும் களவுமாக சிக்கியதாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அடுத்த கரிம்பேடு பகுதியைச் சேர்ந்த கார்த்தி என்பவர் கடையில் வாங்கிய குளிர்பான பாட்டிலுக்குள் மர்மப்பொருள் ஒன்று மிதப்பதைக் கண்டு திருவள்ளூர் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியிடம் புகார் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை அருகே குளிர்பானம் குடித்த சிறுமி பலியானதாக புகார் எழுந்த நிலையில் அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம்ட்டு ஒன்று வாங்கினேன். அதில் வாங்கி பார்த்தா ஏதோ ஒரு பொருள், இதனுடைய உயிரினரிய பொருள் ஏதோ இருக்குது. இதை நான் குடிச்சிருந்தா என் உடம்பு என்ன ஆகிருக்கும். இது ஏற்கனவே இதை குடித்து ஒரு பச்சிளம் குழந்தை இது இறந்துருக்கிறாங்க, 10 வயசு குழந்தை. இதற்கெல்லாம் அமெரிக்கன் கம்பெனி கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும். தமிழக அரசும் தக்க நடவடிக்கை எடுத்தே ஆகணும். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே மது போதையில் காரை தாறுமாறாக ஓட்டி இருசக்கர வாகனம் மீது மோதி 2 பேர் உயிரிழப்புக்கு காரணமானதாக காவலர் கைது செய்யப்பட்டார். விபத்தை ஏற்படுத்திவிட்டு காரில் தப்பிச் சென்றவரை சிசிடிவி காட்சி பதிவை வைத்து கைது செய்ததாக போலீசார் கூறினர். கன்னியாகுமரி மாவட்டம் குமரவிளையில் பெண் காவலர் கழுத்தறுபட்டு இறந்து கிடந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். மினி என்ற அந்த பெண் காவலர் மனநல பாதிப்பு காரணமாக கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் விடுப்பில் இருந்தார் என்று கூறப்படுகிறது. அவரது கணவரும் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று கூறப்படும் நிலையில் வீட்டின் ஒரு மூலையில் பிரம்மை பிடித்தவர் போல் அமர்ந்திருந்த அவரிடம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். சென்னை வடபழனியில் வேலை கேட்டு வந்தவரிடம் 10 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு தப்பி ஓடிய இளைஞரை 4 நாட்களில் கைது செய்த போலீசார் 7,90,000 ரூபாயை மீட்டனர். பணத்தேவை இருந்ததால் தவறு செய்ததாக அந்த இளைஞர் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். சொந்தமாக சாப்ட்வேர் நிறுவனம் நடத்தி வரும் மேடவாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஃபாசில் அகமது சக நண்பரான அபிஷேக் என்பவரிடம் 10 லட்சம் ரூபாய் கடனாக கேட்டுள்ளார். பணத்தை வாங்கச் சென்ற அன்று தன்னிடம் வேலை கேட்டு வந்த விஜய் என்பவரை அபிஷேக்கிடம் அறிமுகம் செய்து வேலை வாங்கி தருவதாக ஃபாசில் அகமது அழைத்து வந்துள்ளார். அபிஷேக்கிடம் கடனாக பெற்ற பணப்பையை விஜயிடம் கொடுத்துவிட்டு காசோலை எடுக்கச் சென்ற போது யாருக்கும் தெரியாமல் விஜய் தப்பி ஓடியதாக அபிஷேக் தெரிவித்தார். சாஃப்ட்வேர் ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சிருக்கேன் சார், சென்னை அண்ட் மலேசியாவில். என்னோட பார்ட்னர் டெக்னோ கிரிட்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் அண்ட் மலேசியாவில் சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சுருக்காரு. அவர் பணம் தேவை இருக்கிறதுனால ஒரு குடுக்கல் வாங்கல நான் ஒரு 10 lakhs ஒரு கடனாக கொடுக்குறேன். பணம் கை மாறுறது அந்த ஸ்பாட்டில் பார்க்குறதுல அவர் மிஸ்கால்குலேட் பண்ணி அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஒரு 2 hours கழித்து தான் நாங்கள் ரியலைஸ் பண்ணுறோம் அவர் உண்மையாகவே பணத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது வரைக்கும் ஆள் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகலை. ஆஃப்டர் 2 hours கழித்து ஆள் சுவிட்ச் ஆஃப் ஆன உடனே நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். 11 o'clock நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இம்மீடியட்டாக போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுத்தாங்க. ஸோ அந்த விதத்தில் போலீஸ் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
திருச்செந்தூர் முருகன் கோவில் ஆவணி திருவிழாவிற்கான கொடி ஏற்றப்பட்டது. இதனை முன்னிட்டு அதிகாலை 1 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு மூலவருக்கு விஸ்வரூப தீபாராதனை, உதய மார்த்தாண்ட அபிஷேகம் நடத்தப்பட்டு கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு கொடியேற்றப்பட்டது. கொடிமரத்திற்கு பால், பன்னீர், சந்தனம், விபூதி, மஞ்சள், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட 16 வகையான அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு மகா தீபாராதனை நடந்தது. பணி நிரந்தரம் செய்யக்கோரி NLC ஜீவா ஒப்பந்த தொழிற்சங்கத்தினர் சீருடை மற்றும் தலைக்கவசம் அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம் செய்யும் வரை தங்களுக்கு மாத ஊதியம் 50,000 வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். வழக்கமாக ஜனவரி மாதம் நடத்தப்படும் சென்னை புத்தக கண்காட்சியை முன்கூட்டியே டிசம்பர் 2வது வாரத்திலேயே நடத்த திட்டமிட்டுள்ளதாக பபாசி செயலாளர் தெரிவித்துள்ளார். சென்னையில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்த தென்னிந்திய புத்தக பதிப்பாளர் மற்றும் விற்பனையாளர் சங்கத்தினர் கருணாநிதியின் புத்தகங்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டதற்கு நன்றி தெரிவித்தனர். பயிர் சேதத்தை ஒட்டுமொத்த வட்டாரத்திற்கு கணக்கீடு செய்யாமல் காப்பீடு செய்த தனித்தனி நபர் வாரியாக கணக்கிட்டு இழப்பீடு வழங்க வேண்டும் என குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் வலியுறுத்தினர். திருச்செங்கோடு வருவாய் கோட்ட அளவில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார். தற்போது வாய்க்கால்களில் தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் விதை நெல்லுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக விவசாயிகள் தெரிவித்தனர்.